ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எம் ஃபேமிலி. வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன வீடியோனால், நம்ம ஃபேமிலியாக டூர் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் 3 நாள் டூர் போயிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. நம்ம பிளான் பண்ணி போன ஊர் வேறு, ஆனால் நம்ம டூருக்குன்னு போன ஊர் அங்கே போய் மாறி போச்சு. பிளான்லாம் மாறி போச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போனது குற்றாலம் தாங்க போயிருந்தோம். பாருங்கள், ஐந்தருவியில் தான் போய் குளித்தோம். அங்கே நம்ம இங்கே நைட்டு ஒரு 10 மணி இருக்கும், அப்போ கிளம்பணும். ஆனால் அங்கே குற்றாலம் போகிறதுக்கு கரெக்டாக மணி 12:30 ஆயிடுச்சு. நம்ம போன நேரம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரே தூறலாகவே இருந்துச்சு. போனதில் முக்கால்வாசி பேர் குளித்தாங்க, ஆனால் நம்மலாம் குளிக்கலை. சின்ன பாப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் குளிக்கலை. மீதி எல்லாம் நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே போய் குளித்தாங்க. ஆனால் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இயற்கையோடு அந்த தண்ணி கொட்டுறது, அந்த காற்று, அந்த மழை சாரல் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் யாராவது குற்றாலம் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக போய் குளிச்சுட்டு எல்லாம் பர்ச்சேஸ்லாம் அங்கே நிறையா ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். பர்ச்சேஸிங்லாம் முடிச்சுட்டு ஒரு அடியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப வேனில் உக்காந்துட்டோம். திரும்ப நம்ம போகிறது திருச்செந்தூர் தாங்க போகிறோம். குற்றாலத்துலேருந்து திருச்செந்தூர் போகிறோம். நம்ம பிளான் பண்ணிவிட்டு கன்னியாகுமரி போகலான்னு தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் குற்றாலம் வர்றதுக்கு இங்கேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஒரே ஜாலி தாங்க, மறக்கவே முடியாது. இந்த நினைவுகள் எல்லாமே அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. வருஷத்தில் ஒருக்க இந்தமாரி போயிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம காசு சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும். அதுக்காக வாழறதுக்கு காசு தேவையில்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக காசும் தேவை தான். அதே கூட நம்மளும் சந்தோஷமாகவும் இருக்கணும். மறக்க முடியாத நினைவுங்க. நாங்கள் டூர் போனது அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு. திரும்ப குற்றாலத்துலேருந்து கிளம்பக்குள்ளே மணி ஒரு 2 இருக்கும்னு நினைக்கிறேன். 2 இருக்கும். அப்புறம் வர வழியில் ஒரு இடத்துல நிறுத்திட்டு நம்ம போகும்போதே சப்பாத்தி, புளி சாதமும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். மறுநாள் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு போன சாப்பாட்டே வச்சு நம்ம எல்லாமே நிறந்துக்கட்டி எல்லாருமே சாப்பிட்டோம். வேற்றாள் யாரும் இல்லைங்க, எல்லாமே நம்ம வீட்டு சொந்தக்காரங்க தான். எல்லாருமே ஃபேமிலியாக தான் போயிருந்தோம். இந்த ஒரு கண்ணாடி பாருங்கள், இந்த ஒரு கண்ணாடி எங்ககிட்ட பட்டப்பாடு சொல்லவே முடியாது. அந்த இதில் இருந்து எல்லாருமே இந்த கண்ணாடியை மாற்றி 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 போட்டு ஃபோட்டோ எடுக்கவும் ஷூட் பண்ணவும் இப்படியாவே இருந்துச்சு. போகிற வழியில் திருநெல்வேலி தாங்க. திருநெல்வேலி எங்கள் தம்பி ஊர் அது. அங்கே போனதும் அவன் ஞாபகம் வந்துச்சு. அந்த ஊரை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் நினச்சேன் திருநெல்வேலினா கொஞ்சம் கிராமம் மாதிரி அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் அந்த ஊர் டவுனை பாருங்கள், அங்கே இல்லாத கடையே இல்லை, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. போத்திஸ் எல்லாமே அங்கே இருக்குதுங்க. பெரிய பெரிய பாத்திர கடை எல்லாமே அங்கே இருக்குது. அங்கே சிவன் கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருட்டுக்கடை அல்வா வாங்க தான் முக்கியமாக நாங்கள் இறங்கினது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு பெரிய கோவில் இருந்துச்சு. சரி, அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வரலான்ட்டு நாங்கள் ஒரு 4-5 பேர் மட்டும்தான் இறங்கி வந்தோம். மீதி எல்லாம் வேன்லேயே இருந்தாங்க. இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லி அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க ஒரு கடை இருந்துச்சு. அங்கே தான் வாங்கினோம். அங்கே வாங்கிட்டு சரி கோயில் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு கோயில் உள்ளே தாங்க திரும்ப போயிருந்தோம். என்னதான் இருந்தாலும் ஃபேமிலியாக எல்லாம் ஒரே இடமா டூர் போகிறது அது ஒரு தனி சந்தோஷம்னு சொல்லலாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. எங்கள் தம்பி தாங்க அந்த மொட்டை அடிச்சுக்குவான். அவன் தான் ஓவர் காமெடி பண்ணிக்கிட்டே வந்திருந்தான். அவன் தான் கைடு மாதிரி கூடவே எல்லா இடத்தையும் சொல்லிட்டு காமிச்சிட்டு ஒரே ஜாலியாக காமெடி பண்ணிக்கிட்டு இப்படி இருந்தான். அந்த கண்ணாடி பாருங்கள், அடுத்தது அவன் போட்டுக்கிட்டான். எல்லாருமே மாற்றி மாற்றி இந்த ஒரு கண்ணாடியை தாங்க வச்சுருப்போம். சிவா கோயில் தாங்க, சிவாய கோயில், சிவன் கோயில் தாங்க இது. உள்ளே போய் விளக்கெல்லாம் வாங்கி விளக்கெல்லாம் போட்டோம். விளக்கு போட்டு வரும்போது அந்த கோயிலேருந்து ஏதாவது வாங்கிட்டு வரணும், திருநெல்வேலி போன அடையாளம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு குட்டி குபேரர் பொம்மை தாங்க வாங்கினேன். விளக்கெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறச்ச ஒரு குட்டி குபேரர் பொம்மை நான் வாங்கியிருந்தேன். யூனிஃபார்ம் மாதிரி இந்த ட்ரெஸ் பாருங்கள், டிஷர்ட்டும் ஃபேண்ட்டும். இது சின்ன பிள்ளைங்க வந்தவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கி அந்த ட்ரெஸ் போட்டுருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக குரூப் ட்ரெஸ் மாதிரி நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக அல்வாலாம் வாங்கிட்டு சாமிலாம் கும்பிட்டு திரும்ப நம்ம வேனுக்கு வந்துட்டோங்க. திரும்ப இப்போ நம்ம போகிறது எங்கேன்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக இந்த ஊரை இந்த ஊருக்கு இந்த சாமியை தான் கும்பிட போகணுங்கிறது தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டே. ஆனால் மாறி குற்றாலம் போயிட்டோம். சரி, ரெண்டாவதாக நம்ம செகண்ட் வந்தது திருச்செந்தூர் தாங்க. திருச்செந்தூர் முருகனை பார்க்கணுன்னு தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி, அது ஃபேமிலியோடு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. திருச்செந்தூர் போய் இறங்கினோடனே திருச்செந்தூர் போய் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த வேல் ஒன்று இருக்குது. அந்த வேல் தாங்க அந்த கோயிலுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு.
ஆயிடுச்சு. நேராக நம்ம வேன் விட்டு இறங்கி எல்லாருமே சொன்னாங்க அதெல்லாம் போய் கடலில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன டைமிங் வந்து செட் ஆகலை. நம்ம அழகாக குளிச்சுட்டு நைட்டு இங்கே தங்கிட்டு காலைல கூட அடுத்த ஊர் போயிருந்துருக்கலாம். ஆனால் எல்லாம் அர்ஜென்ட் படுத்ததுனால போய் நேராக கடலில் தாங்க போனோம். கடலில் தண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு வெள்ளையாக இருந்தது தண்ணி, சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. குளிக்கணும்னு ஆசை, ஆனால் குளிக்க முடியல நம்மளால். அங்கேயே ரொம்ப நாள் வந்து செல்ஃபி ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கிட்டு வீடியோ எல்லாமே எடுத்துக்கிட்டு அங்கேயே டைம் ஆயிடுச்சு சாமி பார்க்க போகிறதுக்கு. நம்ம அங்கே போய் இறங்கக்குள்ள மணி 6 இருக்கும். சரி 7 மணிக்குள்ளே சாமி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக வந்து உள்ளே வந்து சாமி பார்த்துட்டு இந்த வேலு தாங்க இந்த கோயிலோட அம்சமே என்னென்னு கேட்டால் அந்த வேலு தாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு நைட்டில் பார்க்குறதுக்கு. கோயில் உள்ள ஃபோட்டோ சாமிலாம் கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. 2-3 பேர் என் கூட ஃபோட்டோ எடுத்தாங்க. அவங்க செல்லெல்லாம் வாங்கி டெலீட் பண்ணிட்டாங்க. நான் மட்டும் எப்படியோ ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் அப்படியே செல்லை காமிக்கல, அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துட்டோம். சாமிலாம் கும்பிட்டு வெளில வந்து திரும்ப கடற்கரை பின்னாடி தாங்க உட்காந்துருந்தோம். உட்காந்து ரொம்ப நாழி அங்கே வந்து டீலாம் குடிச்சிட்டு அப்புறம் எல்லாம் பேசிக்கிட்டு சோசியம் பார்க்குறவங்க சும்மா காமெடியாக சோசியெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்படியே இருந்துகிட்டு இருந்தாங்க. அங்கே சோசியம் பார்க்குறவங்க தொல்லை தாங்க தாங்க முடியல. வந்து திரும்ப நம்ம வேண்டான்னு சொன்னாலும் திரும்ப வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே காலார உட்காந்து நைட்டு இங்கே தங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். இதுக்கப்புறம் தாங்க ஒரு பெரிய சம்பவமே இருக்குது. நம்ம இந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இன்னும் நிறையா பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய கதைலாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வந்து இந்த வீடியோவை டூர் போன வீடியோவை 2 பார்ட்டாக போட்டிருக்கோம். இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லாமல் உட்காந்துருக்கோம். சரி நைட்டு இங்கே எப்படியாவது ஹால்ட்டு போட்டெல்லாம் போட்டு காருக்குள்ளேருந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தோம். ஆனால் வந்தவங்கள பாதி பேர் அதெல்லாம் சரி வராது, நம்ம அடுத்த ஊர் சாமி பார்க்க போகணுன்னா நம்ம இப்போயே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த முருகன் பாருங்கள் நம்ம கூட துணையாக தான் இருந்தாங்க. போனாலுமே ஏன் போனீங்கிற மாரி வைக்கிற அளவுக்கு வந்து நிறைய சம்பவங்கள் நடந்தது. திருச்செந்தூரில் எல்லாம் குரூப்பாக ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு மனம் இல்லாமல் திருச்செந்தூரை விட்டு விடை பெற்றவங்க அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து நடந்ததை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர்